முக்கிய செய்தி சென்னை தண்டையார்பேட்டையில் மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீட்டிற்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தண்டையார்பேட்டையில் தொடங்கி வைத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி ஒருவருடைய வீட்டிற்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரேஷன் பொருட்களை வழங்கி தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். உடன் இந்து சமய அமைச்சர் சேகர் பாபு உடன் இருக்கிறார். தண்டையார்பேட்டையில் மாற்றுத்திறனாளி ஒருவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், வணக்கம். இந்த தாயுமானவர் திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 70 வயதை தாண்டிய முதியவர்கள் எப்படி பயன்பெறலாம்? இதற்கென தனியாக பிரத்யேகமாக வழிமுறைகள் ஏதேனும் பதிவு செய்வதற்கு இருக்கிறதா? இதை பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுத்தவரையிலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக இந்த மக்களை தேடி மருத்துவம், வீடுகளுக்கு சென்று போன்ற பல்வேறு சேவைகள் பொறுத்தவரையிலே பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இன்றும் சென்னை தண்டையார்பேட்டை கோபால நகரில் உள்ள இந்த பகுதிகளில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் வயதில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை பயனாளிகள் ரேஷன் பொருட்களை வழங்கி தொடங்கி வைக்கும் விதமாக தான் தற்பொழுது இந்த தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த திட்டத்தினை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்கள் பொறுத்தவரையிலே இந்த வயதில் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையுமே தங்களுக்கான இந்த ரேஷன் பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்கி செல்வது மிகவும் ஒரு சிரமமான முறையாக கருதப்பட்டு வந்தது. இது குறித்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதில் முதியவர்கள் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வைத்திருந்தனர். இந்த கோரிக்கை என்னவென்று பார்த்தால், இந்த ரேஷன் பொருட்களை பொறுத்தவரையுமே எங்களால் அங்கு சென்று வாங்க முடியவில்லை எனும், இதற்காக ஒரு நடவடிக்கை, அதாவது ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வீடுகளுக்கே சென்று இந்த ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்த நிலைதான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் இந்த தாயுமானவர் திட்டத்தினை தற்போது வாகனம் மூலம் தொடங்கி இருக்கிறார். இந்த திட்டம் பொறுத்தவரையுமே தனிப்பட்ட வாகனம் மூலம் இந்த ரேஷன் பொருட்கள் முழுவதுமே இந்த வயதில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் வகையில் தான் தற்போது இந்த திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் பொறுத்தவரையுமே இன்று முதல் இந்த தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவதாக தற்போது முதலமைச்சர் சென்னையிலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ரேஷன் பொருட்களை பொறுத்தவரையுமே அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில், அதாவது அரிசி, சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தான் இந்த ரேஷன் பொருட்களாக அவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று வழங்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து, அதாவது இந்த சென்னையில் தொடங்கப்பட்ட அந்த திட்டமானது நாளுக்கு நாள் இந்த தமிழகம் முழுவதுமே செயல்படுத்தப்படும் எனவும், மேலும் இதை தொடர்ந்து தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த இந்த அரிசி பொருட்களை விநியோகம் செய்வது குறித்து தொடர்ந்து அமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தற்போது கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் என்றால் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் இந்த அமைச்சர் பெருமக்கள், மேலும் அதிகாரிகள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.